பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த புதிய வருஷத்தில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக நல்லா இருக்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வருஷத்தில் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களை கனப்படுத்துவேன். ஆமென். அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணார்ல, நான் உன்னை கனப்படுத்துவேன். எப்போ? அவருக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது, அவருக்காக நம்ம வாழும் போது, யாரெல்லாம் ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ, ஏசப்பாக்காக வாழுறாங்களோ, ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். அப்போ ஏசப்பாக்காக ஊழியம் செய்யும் போது, ஏசப்பாக்காக வாழும் போது, அவர் எப்பேற்பட்ட அந்த கனத்தை, எப்பேற்பட்ட ஒரு ஆனர் ஏசப்பா நம்மளை பண்ணுறான்னு பார்க்கும்போது, முதலாவதாக செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் 20 சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளாக நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆமென். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த வருஷம் யாரெல்லாம் நீங்க ஏசப்பாக்காக ஊழியம் செய்ய, ஏசப்பாக்காக வாழ நீங்க ஒப்புக்கொட்டுங்க, ஆண்டு சொல்றாரு, உங்க ஜனங்கள் மத்தியில் ஏசப்பா உங்களை எப்படி பண்ண போறாரு? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சி வைக்க போகிறாரு. உங்களை எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. எந்த இடத்துல யாருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டு இல்லை நீங்க நிந்தித்துப்பட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டு சொல்றாரு, அதே ஜனத்தின் மத்தியில நான் என்ன பண்ண போறேன்? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க போகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒருவேளை உங்க ஃபேமிலி நடுவில் நீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை உங்கள் சொசைட்டி மத்தியில் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? இவெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேவலமான மாதிரி என்னை பார்க்குறாங்களே, ஒரு கேவலமாக என்னை பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் ஏசப்பாக்காக நான் ஊழியம் செய்கிறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஏசப்பாக்காக நான் வாழ்றேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஜனங்கள் மத்தியில், அவங்க மத்தியில் உங்களை அவமானமாக பேசின, உங்களை தூஷணமாக பேசின ஜனங்கள் மத்தியில் ஏசப்பா உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்க போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. ஏசப்பாட சொல்லுங்க, ஏசப்பா இந்த நாள் என்னை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, உமக்காக வாழின்னு ஒப்பு கொடுக்குற. யாருக்கு முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு இருந்தீங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்கள் கண்ணீர் சிந்தி இருந்தீங்களோ, அதே இடத்துல ஏசப்பா உங்களை தலை நிம்மர செய்ய போகிறாரு. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைக்க போகிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி சொல்வீங்க, ஆண்டவரே இதோ இந்த வேலை கொடு ஆண்டவரே. ஏசப்பா அந்த வருஷங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இது ஆண்டவரே அப்பா, இந்த வேலை யாரெல்லாம் ஆண்டவரே சப்பா உமக்காக இசப்பா வாழ ஒப்பு கொடுத்தாங்களோ, உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே அப்போ ஒப்பு கொடுத்தாங்களோ, ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்கள் வேதனைகள் மாறுபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, எந்த ஜனத்து முன்பாக ஆண்டவரே அப்பா அவமானப்பட்டு நின்றாங்களோ, அதே இடத்துல ஆண்டவரே அப்பா அவங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வச்சு அவங்களை ஆசீர்வதிக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.